இல்ல என்ன மசக்கனா எப்போலேருந்து என்ன பண்ணுங்க? மசக்கைனா 4 மாசம் ஃபுல்லா இருக்கும் மசக்கை. 5ஆம் மாசத்துல மசக்கை கிழிஞ்சு விடும். 5ஆம் மாசத்துலேருந்து என்ன ஒன்றும் ராத்திரி படுத்துக்கிறச்ச ஒரு எதழ் பாலில் வந்து படுத்துக்கும் போது ஒரு எதழ் பாலில் போட்டு என்ன எதழ் என்னது குங்குமப்பூ போட்டு சாப்பிட்டு படுத்துக்கணும். 5ஆம் மாசத்துலேருந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா வந்து சாயந்தரமா வந்து பாலில் வந்து பூண்டை நல்லா ஊற்றிட்டு பருப்பை நல்லா தட்டி இதை போட்டு வேக வைக்கணும். வேக வச்சு நல்லா வெந்தது கரண்டியை போட்டு மசிச்சுட்டு சுக்குத்துப்பிலி மருந்து இருக்கோ இல்லையா அதை 1 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி சுக்குத்துப்பிலி பொடியா தீபாவளி மருந்து அதை 1 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் ஜீனியும் போட்டு நெய்யும் நல்லெண்ணெயுமா கலரி ராத்திரி படுத்துக்க போட்டு அதை 1 ஸ்பூன் சாப்பிடணும். எதுக்கு வலி சூட்டு வலி இல்லை அரைக்க. எனக்கெல்லாம் அது கொடுக்கவே இல்லை. நீ உங்க மாமியார் ராத்திரி இருந்துட்டு நானும் நீ மாமியார் என்கிட்ட வந்தபோது அதை கொடுக்கணும். எண்ணெய் வச்சு குளிச்ச அன்னைக்கு அதை ராத்திரி சாப்பிட்டானா வலி சூட்டு வலி இருக்காது. அதை சாப்பிடணும். அப்புறம் என்ன பண்ணணும் அது வந்து நிற மாசம் வரைக்கும் அந்த மாதிரி சாப்பிடணும். குங்குமப்பூ 5ஆம் மாசத்துலேருந்து சாப்பிடணும். 5ஆம் மாசத்துலேருந்து ராத்திரி ஒவ்வொரு இலை போட்டு சாப்பிட்டா எதுக்கு ரத்த விருத்தி சிவப்பா இருந்து 2ஆம் பட்சம் ரத்த விருத்தி உடம்புக்கு நல்லா புஷ்டியா இருக்கும். அதுக்காக சரி. அப்புறம் டெலிவரி போது எப்படி நார்மல் டெலிவரிக்கு என்ன பண்ணணும்? இது வளகாப்புக்கு இல்லையே வளகாப்புன்னா காத்தால வந்து பிறந்தாத்துல வளவையெல்லாம் வாங்கிட்டு விடுவா. வளவையில வாங்கிட்டு பருப்பு தேங்காய் பழம் பண்ணிவிட்டு வெத்தலை பாக்கு பழமெல்லாம் வச்சு மடிசார் புடவை கட்டிக்க மடிசாரா எங்காலும் எதுவோ மடிசார் புடவை கட்டிக்க சொல்லிட்டு வயசானவா வந்து வயசானவளோ மாமியாரோ வந்து வளைய எடுக்கணும். வலதுகை ஒத்தப்படை இடதுகை ரெட்டப்படை விளையாடிக்கிட்டு முதல்ல வந்து வேப்பிலை காப்பு போடணும். அப்புறம் பொன் காப்பு போடணும். அப்புறம் வெள்ளி காப்பு போடணும். போட்டு அப்புறம் 11 வளைய 11 12 ஒத்தப்படை வலதுகை ரெட்டப்படை இடதுகை அது போட்டுட்டு ஏற்றி இறக்கு வாசல் ராத்திரி இல்லையா வாசல் உண்டு. ஏற்றி இறக்குறதுனாக்கா என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைக்கு எல்லாம் மாலையெல்லாம் போட்டு வலை அடுக்கி எல்லாம் பண்ண உடனே நாத்தனார் மடி கட்டுவான். மடி கட்டினா வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாத்தையும் வச்சு மடி கட்டுவான் நாத்தனார். மடி கட்டி சொல்லிட்ட உடனே இந்த தோள்பட்டை 2 தோள்பட்டை மண்டை 2 பாதம் 2 இடுப்பு காசு 1 ரூபாயோ 5 ரூபாயோ சொல்லுவோம். சொல்லிட்டு வயசான வாழா இருந்தானாக்கா இது படி காப்படியோ ஒரு உடையோ படியில வந்து 5 முகம் விளக்கேற்றணும். இந்த மேல் தட்டு முட்டு வச்சுட்டு விளக்கேற்றணும். 5 முகம் ஏற்றி 3 சுற்று சுற்றணும். இப்படி 3 சுற்று அப்படி 5 பேர் செய்யணும். 5 பேர் 7 பேர்னு செய்யணும். இது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா விளக்க கொண்டு சுவாமிகிட்ட வச்சுட்டு குனிஞ்சு அச்சயம் தெளிக்கிறது. அச்சதையும் மஞ்சளுமா கலந்து வச்சுருப்பான். அதை நமஸ்காரம் பண்ண சொல்லிவிட்டு நமஸ்காரம் மாதிரி பாகலாம் வந்து அச்சயம் தெளிக்கணும். அச்சயம் தெளிச்சுட்டா அவ்வளோதான். நமஸ்காரம் முதுகுல போடணுமா? இடுப்புல போடணும். இடுப்புல போடணும். எல்லாரும் பெரியவாழத்தும் அச்சயம்னா மஞ்சளும் என்னென்ன மஞ்சளை கலந்து அரிசி அப்புறம் அதான் அச்சத மாதிரி மஞ்சள் கலந்து அரிசி எடுத்து இடுப்புல போடணும். அச்சயமா சும்மா போட்டோம்னாக்க போட்டுட்டு அவ்வளோதான். ஏன் நாத்தனா வந்து இந்த வெத்தலை பாக்க வாங்கிட்டு நாத்தனார் வாங்கிட்டு போடுவான். நாத்தனார் வாங்க மாட்டான், மாமியார் வாங்கிப்பான். சரி. கூட தொணை வளகாப்பு எப்போ எடுக்குவா? அப்பயேதான் வளகாப்பு பண்ணும் போதே அடுக்குவா. இல்ல தொணை வளகாப்புமா கூட இன்னொன்னு ஒருத்தருக்கு பண்றது உட்காந்து அந்த வளைய எடுக்கிறாள் இல்லையோ அப்பயே பண்ணுவா. அவளுக்கு துணை வளகாப்பு அடிக்கி விட்டா இவளுக்கு எடுக்கணும். அதான் எவ்வளவு எடுக்கணும் தொணை வளகாப்பு? அதான் எப்போதுமே வலதையே ஒத்தையே இடதையே ரெட்டை. ஓகே. அதான் நம்மளோட இஷ்டம் எவ்வளவு வேணா எடுக்கலாம். அவளுக்கு புடவை எடுக்கிறாந்தா எடுக்கலாம், இல்லைன்னா ரவிக்கு துணி வச்சு கொடுக்கலாம். அவளுக்கும் கழுத்தில் மாலை போடும். மாலை போட்டு எல்லாம் பண்ணி அவளுக்கு அடிக்கிட்டு தான் இவளுக்கு அடுக்கணும். அடிக்க அவளுக்கு சேர்த்து ஆட்டை இதான் வளகாப்பு. சரி. சீமந்தத்துக்கு எத்தனை மாசம் பண்ணணும்? 8ஆம் மாசம் தான் பண்ணுவோம். 8ஆ? நம்ம தனியா பண்றதா இருந்தா 7ஆம் மாசம் பண்ணிக்கலாம். சேர்த்து பண்றதா இருந்தா 8ஆம் மாசம். சீமந்தம் ஒரு 8ஆம் மாசம். தண்ணி வேணா குடிக்கட்டும். தண்ணி வேணுமா? சீமந்தத்துக்கு வந்து பூஜை சீமந்தத்துக்கு வந்து சீமந்த புடவை எடுக்கணும். மாப்பிள்ளைக்கு வயிற்று இருக்கணும். சீமந்தாவா மண்ணுவா கூறப்படவையா அதுக்குன்னு 9 கிட்ட புடவை வாங்கி தான் மூக்கு புழியத்துக்கு அதை சுற்றி சீமந்தம் புழியும் போது மூக்குல புழிவா மூக்கு தும்பல் வராதுக்கு இது பண்ணிக்கணும். சீமந்தம் முடிஞ்ச நாளைக்கும் காலில் வந்து இதெல்லாம் பண்ணணும். அது சொல்ல மாட்டேன். இந்த வளா போட்டுக்கச்சு காலில் வந்து
நலங்கு இதெல்லாம் இடணும். அதே மாதிரி இதுக்கும் நலங்கிடணும். நலங்கிட்டு எல்லாம் பண்ணோடனே சீமந்தம் ஆனதும் நாத்தம் ஆனோம்னா பூச்சூட்டல் புடவை வந்துட்டு ஓதிட்டு கொடுப்பான். அந்த பூச்சூட்டல் புடவை ஆமா நாத்தனார் பூச்சூட்டல் ஓதிட்டு கொடுக்கலையா உனக்கு? பூச்சூட்டல் ஓதிட்டு அதை என்ன வச்சு பாடும்போது அந்த பூச்சூட்டலை புடவையை கட்டிட்டு நாத்தனார் வந்து பூ சுட்டுவா தலையில 5 பேர் 7 பேர் கணக்கு பூ சுட்டுவா. சுத்தி பண்ணிட்டு அப்பவும் தேங்காயை மடியில கட்டி இது பண்ணி இந்த மாமியார் வாங்குவா. அந்த தேங்காயை வந்து என்னன்னா மற்ற தேங்காயை கட்டினா அந்த தேங்காய் என்னன்னா குழந்தை பிறந்ததும் காப்பரிசி கட்டி போடணும். அது போடணும், காப்பரிசி கட்டி போடணும். அதுக்கு அந்த தேங்காய் யூஸ் பண்ணணும். இதான் அதுக்கு அந்த தேங்காய் தான் யூஸ் பண்ணணும். போட்டால் நல்லது. மற்ற தேங்காயை கொடுக்குற முடியோ எனக்கு எத்தனை நாளாலும் கெட்டு போவாது. சரி, இதான் வளாப்பூ. அது பூச்சுட்டல் பண்ணோம்னா அச்சைய மச்சம் விட்டுட்டு அப்போ மூஞ்சில போடணும். அடுத்தது இன்னும் ஒரு கேப் விட்டு கேட்கலாம். 6 minutes இது போயிடுதுல. பூச்சுட்டல் போது என்ன பண்ணோம், அப்போ வெறும் அச்சை பண்ணோம். பூச்சுட்டும் போது ஆம்பளை பெற்றா பொம்பளை பெற்றான்னு போடணும். ரெண்டு வழியும் நல்லபடியா பிறக்கட்டுமேங்கிறதுக்கா ஆசீர்வாதம் பண்றது. இதான் சீமந்தம். ஒரு நிமிஷம் போன உடனே சொல்லு சீமந்த ஆகி மறுநாள் போகும்போது மாமியார் மறுநாள் போனா நாள் பார்க்க வேண்டாம். மறுநாள் போனா நாள் பார்க்க வேண்டாம். சீமந்தம் மறுநாள் போகும்போது அரிசி பானை மாமனார் மாமியார் ஆத்துக்காரர் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. மாமனார் மாமியார் அரிசி பானை சாமி எல்லாத்தையும் அடுப்பு எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு பழைய துணியை போட்டுக்கிட்டு போகணும். மாமியார் வந்து என்ன பண்ணுவா, சாதம் கட்டி கொடுப்பா. பத்தோட பத்தியோட போகணும். பத்தோட பத்தி அது என்ன பண்ண பிள்ளையாடுற இருந்து போகும்போது பாத்திரத்துல வந்து ஒரு வேப்பலையை போட்டுட்டு ஒரு இரும்பு ஒரு ஆணியோ இல்லை வேற சாவியோ ஏதோ போட்டு போகணும். ஏன்னா ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போகும்போது அது வந்து காற்று அடிக்கும்னு சொல்லுவா. அதுக்காக அதை போட்டுவோம். காற்று அடிக்குமா அது சொல்லுவா. அதனால வேப்பலையும் போட்டு ஒரு சாவியோ ஏதோ போட்டுவோம். அந்த சாதத்தை குழந்தைக்கு கொடுப்போம். பத்தோட பசியோட போகும். இதான் சீமந்தம். ஓகே, சீமந்தத்துக்கு மறுநாள் நாள் பார்க்காம எப்போ வேணா சீமந்தத்துக்கு மறுநாள் போட்டு நாளே பார்க்க வேண்டாம். ஓகே, அப்புறம் இல்லாட்டி நாள் பார்த்தா கூட்டின்னு போகணும். அப்புறம் சரி டெலிவரி போது சரி ஒரு நிமிஷம் இரு. ஓகே, தேங்க்யூ.